இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய தூதுக்காக ஆதியாகமம் 45:1 நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பை குறித்தான இந்த செயல்கள் புதிய ஏற்பாட்டின் தேவஜனமாகிய நம்முடைய வாழ்க்கைக்கும் ஊழியங்களுக்கும் அநேக பாடங்களை கற்றுத் தருகின்றது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு யார்? இடையிடையே நீங்களும் பேசுறதுக்கு ஆயத்தமாக இருங்க. இந்த யோசேப்பு யார்? யாக்கோபுக்கு 12 குமாரர் இருந்தாங்க. மிகவும் சிறியவனாகிய பெஞ்சமின் வீட்டில் இருக்க மற்றவர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்க அவங்க போய்விடுவாங்க. அன்று யாக்கோபு குடும்பம் ஆடு மேய்க்கிற குடும்பமாக இருந்தது. இப்போ கவனியுங்க, இவங்க வீட்டை விட்டு தூரிடங்களுக்கு புல்தரையை நாடி ஆடு மேய்க்க போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள 17 வயதுடைய யோசேப்பு, அவன் மிகவும் ஒரு தூய்மையானவன். தன்னுடைய தூய்மையை காத்து கொள்ளுவதிலே கவனமாயிருந்தவன். 17 வயது மட்டுமல்ல, அவனுடைய உள்ளத்திலே உண்மை, தெய்வ பயம் அவனிலே இருந்தது, மனத்தாழ்மை இருந்தது. இவ்விதமாக கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு பண்புகளை கொண்ட ஒரு பிள்ளையாக அவன் காணப்பட்டான். இவனும் தான் சேர்ந்து மற்ற சகோதரர்களோடு ஆடு மேய்க்க போவான். அங்க இவன் ஒருதன் தான் இந்த இளம் வயது. மற்றவங்கள் எல்லாரும், மற்ற சகோதரங்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிற இடத்துல பண்ணுற அட்டகாசங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பான். என்ன பேசுறாங்க, என்ன கதைக்கிறாங்க எல்லாம் அவதானிச்சு கொண்டிருப்பான். ஆகவே அவதானிச்சு இவங்களுடைய துட்குணங்களை தன்னுடைய தகப்பன்கிட்ட வந்து சொல்லி போடுவான். இன்னென்ன மாதிரி நடக்கிறாங்கப்பா, இவங்க இன்னென்ன மாதிரி பேசினாங்க, இன்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க என்று சொல்லி அவங்களுடைய துர்க்குணங்களை விட்டு சொல்லுவான். இப்ப சிந்தித்து பாருங்க, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப இந்த பொடியனை குறித்து அந்த சகோதரர்கள் என்ன நினைப்பாங்க? யோசிங்க. என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேட்டு வைக்க வேணும். எத்தான் இப்படித்தானே சொல்லுவாங்க. நம்முடைய பாசையில பேசுறோம். இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்கு இவன் இப்படி நடக்க போறான்னு பார்ப்போம். இப்படி சொல்றதால தகப்பன் என்ன செய்தார்? இவனுக்கு தேவ பக்தியும் இவனில் இருந்தது. தகப்பன் இவனில் மிகவும் அன்பு வைத்திருந்தார். இது இவங்களுக்கு இன்னும் மிகவும் ஒரு ஆத்திரம். பின்ன இந்த யோசேப்பு, நாங்கள் நினைக்கிறோம், பொதுவாக நாங்கள் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? இவன் கோல் சொல்றான், போயிட்டு குற்றம் சாட்டுறான் என்று சொல்லி. இல்லை, அவன் கோல் சொல்லவில்லை, குற்றம் சாட்டவில்லை. நன்றாக கவனியுங்க. தீமையை பார்க்க மாட்டாத, சொல்லுங்க நீங்க அங்கால, தீமையை பார்க்க மாட்டாத
சுத்த கண்ணனான தேவனை பின்பற்றும் ஒரு உத்தம ஒரு இருதயத்தை கொண்டிருந்தார் இந்த யோசேப்பு. ஒரு உண்மையான இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை, இந்த யோசேப்பினுடைய இந்த காரியங்கள் எல்லாம் அருமையானவர்களே உண்மையான ஒரு தேவ பிள்ளைகளுக்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வேளையிலே சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இந்த 17 வயதுடைய சிறுவன் இந்த யோசேப்பை யெகோவா தேவன் தமது அநாதி திட்டத்தை நிறைவேற்ற தெரிந்து கொண்டதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. அருமையானவர்களே, இத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க, ஆனால் தேவன் தெரிந்து கொண்டது இந்த சிறுவனைத்தான். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தனது குமாரன் மேல் தகப்பன் அளவற்ற அன்பு வைத்திருந்தார். யார் தகப்பன் சொல்லுங்க? திடீரென்று தகப்பன் இப்படிதான். யார் தகப்பன் சொல்லுங்க? யார் யார் தகப்பன்? யார் தகப்பன் சொல்லுங்க? யாக்கோபு. பார்த்தீங்களா? கவனிக்க நன்றாக. யாக்கோபு. இதனால யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தாங்க. எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு பாருங்க, தேவன் மேல் கொண்ட அந்த அன்பினாலே தன் சகோதரருடைய அந்த துன்மார்க்கங்களை தகப்பனுக்கு தெரிவித்து வந்தது அவர்களுக்கு மிகவும் ஒரு கோபத்தை உண்டு பண்ணியது, எரிச்சலை உண்டு பண்ணியது. ஆகவே அந்த 17 வயது அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டிற்கு ஒரு நல்ல காவல்காரனாய் இருந்ததை இவனுடைய சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வீடாகிய சபைக்கு ஒரு நல்ல காவலாளியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அதைத்தான் இந்த சத்தியம் வெளிப்படுத்துகின்றது. தேவன் நம்முடைய ஆதி தகப்பன் பேர் என்ன சொல்லுங்க? நீங்க ஆதி தகப்பன் பேர் மற்றொரு பேச வேண்டாம். ஆதி தகப்பனுடைய பெயர் ஆதாம். சரியா? ஆதாமை தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனுக்கு எப்படி வைத்திருந்தார்? காவலாளியாக வைத்திருந்ததை நாங்கள் கவனிக்க வேண்டும். பின் ஆகவே அவன் தன்னுடைய கடமையில தவறியதினாலே ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பாவம் இலகுவாக புகுந்து விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்க. ராட்சதனான கோலியாத், இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்திருந்த சிறுவன் யார்? தாவீது. அந்த தாவீதுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இதே போன்று தேவனுக்கு பயர்ந்து நேர்மையோடும் நீதியோடும் நடந்த இந்த இளையவன் யோசேப்புக்கு முன்பாக அவனுடைய சகோதரர்கள் நிற்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். கவனிங்க. ஒருவருடைய இந்த வேதத்திலே கூட நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அடுத்தது ஒரு பெரிய தலைமையாக யோசேப்பினுடைய பெயர் வர்றதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு தலைமைத்துவத்தை கவனிங்க. ஒருவனுடைய தலைமைத்துவம் என்பது ஒருவருடைய மூப்பை கொண்டோ அல்லது செல்வாக்கை கொண்டோ அல்லது அவருடைய அறிவை கொண்டோ
அல்லது அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, மக்களுடைய ஆதரவுகள் இவைகளை அடிப்படையாக கொண்டது அல்ல அருமையானவர்களே. அடிப்படையாக கொண்டதல்ல. பரிசுத்த பைபிளை அடிப்படையாக வைத்து பாருங்கள். தலைமை உயர்வு என்பது ஒருவருடைய தூய்மையின் விளைவு என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைய பொதுவாக ஒரு இடத்திலே ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய மூப்பை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அவருடைய தகமைகள், அவர்களுடைய அனுபவங்கள், இதுகளை எதிர்பார்த்துத்தான் நீங்கள் செய்வீர்கள். ஆனால் பரிசுத்த பைபிள் எதை அங்கே காண்பிக்கிறது? அந்த தலைமையின் உயர்வுக்கு ஒருவருடைய தூய்மை, அதைத்தான் அது முன்னிறுத்துகின்றது. அருமையானவர்களே, யோசேப்பு தன் சகோதரர்கள் அனைவரையும் விட நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த நிலைக்கு பாருங்க கர்த்தர் அங்கே கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்று யோசேப்பு கர்த்தர் மேல், அதாவது யெகோவா தேவன் மேல் அங்கே வைத்திருந்த அந்த அன்பும், அளவற்ற அன்பும், தேவ பயமுமே காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, தேவன் தம்மை கனப்படுத்துகிறவர்களை அவர்களும் கனப்படுத்துவார். இதுதான் சத்தியம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, யோசேப்பு பாருங்கள், தன் தகப்பனின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னையே முழுமையாக அர்ப்பணித்திருந்தார். அந்த 17 வயது சிறுவன். என்ன, போய் ஆடுகள், சகோதரர்கள் ஆடுகள் மேய்க்க போயிருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வா என்று சொன்ன பொழுது அவர்களை தேடி தேடி போய் எப்படியும் கண்டுபிடித்த அந்த சிறுவன். பின்ன தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சென்ற சிறுவன். நடந்தது என்ன? அவனுடைய சகோதரர்கள் அவனை பிடித்து அந்நியரிடத்திலே அவனை வித்து போட்டாங்க. தகப்பனுக்கும் தெரியாது. அந்த நேரம் அவனுடைய வயது என்ன சொல்லுங்க? 17. சிந்தித்து பாருங்க. பின் அந்நியரிடத்திலே வித்தவுடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை கொண்டு போறாங்க. அப்பொழுது அந்த சிறுவன் எவ்விதமாக அவன் துடிதுடித்திருப்பான்றதை சிந்தித்து பாருங்க. அந்நியர். அப்பொழுது அவன் என்ன செய்திருப்பான்? நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், அண்ணா அண்ணாண்டு சொல்லி அவன் கதறி இருப்பான். கதறி 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 அவனுடைய குரலே அடைத்து போயிருக்கும். சிந்தித்து பாருங்க. அவர்கள் அப்படியே கொண்டு போகிறார்கள். வெகு தூரமாக சென்ற பிறகு மெல்ல 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 அவனுடைய குரல் சத்தமும் அங்கே அடங்கி போகிறது. அவனுடைய சகோதரர்களையும் அவனுடைய கண்ணுக்கு மறைந்து போகிறார்கள். அந்நியர்கள் அவனை கொண்டு போகிறார்கள். இப்போ பாருங்க, அறியாத தேசம், அறியாத பாஷை, அறியாத நபர்கள், இன்னுமாக துக்கத்துக்கு மேல் துக்கம், கண்ணீருக்கு மேல் கண்ணீர், இன்னுமாக ஒரு அனுபவம் இல்லாத ஒரு படுக்கை. தகப்பன் வீட்டிலே செல்ல பிள்ளையாக இருந்தவன். அவனுக்கு எத்தனை வேலைக்காரர் இருந்தார்கள். இப்பொழுதோ அவனோ மற்றவர்களுக்கு ஒரு அடிமை. தன்னுடைய வேதனையை சொல்லியால அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. சிந்தித்து பாருங்க, 17 வயது சிறுவன் எப்படி அவன் இருந்திருப்பான் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. பின்ன யோசேப்பின் நிலைமையை கர்த்தர் தமது தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார். அருமையானவர்களே, அதை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 6 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையுள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்திலுள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின் ஆகவே இந்த யோசேப்பினுடைய நிலையை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை கனம் பண்ணி உத்தமமாய் நடந்த இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவரது நன்மையான நேரங்களிலும் துன்பமான நேரங்களிலும் அங்கே கர்த்தரே அவனோடு கூட இருந்தார் என்ற ஒரு பெரிய நற்செய்தியை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பார்த்தீங்களா அருமையானவர்களே? இப்பொழுது பாருங்க, யாக்கோபு பாருங்க, யாக்கோபு அவனுடைய, அதாவது யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு தன்னுடைய தகப்பன் ஈசாக்குக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார்? அந்த சித்தம், தகப்புடைய சித்தத்தை செய்ய என்ன செய்கிறார்? ஆரானுக்கு புறப்பட்டு போறார். அங்கே ஆரானுக்கு புறப்பட்டு போகிற வழியிலே அதாவது தகப்புடைய சித்தத்தோடு போகிற வழியிலே அங்கே சூரியன் அஸ்தமிக்கிறது, இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது, படுக்கையிலே பஞ்சு தலையணை இல்லை, கல்லுத்தான் அவருடைய தலையணையாக இருக்கிறது. கடினமான இந்த சூழ்நிலையிலே அருமையானவர்களே, அங்கே தேவ தரிசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் அவர் பெற்றுக் கொள்ளுகிறதை காண்கின்றோம். யாக்கோபுக்கு கிடைத்த இந்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்த பெரிதான ஒரு தரிசனம் அங்கே அவருக்கு கிடைக்கிறது. ஒரு நிச்சயம் கிடைக்கிறது, இது கர்த்தருடைய வீடு, வானத்தின் வாசல் என்ற அந்த தெளிவுகள் அங்கே கிடைக்கின்றது. எந்த சூழ்நிலையிலே? கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே. ஆம், தேவ சித்தத்தோடு போனவன், தகப்படைய சித்தத்தோடு போனவன். ஆனால் அங்கே அந்த கடினமான சூழ்நிலை அவனுக்கு வந்த பொழுது தேவ தரிசனத்தை கண்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசுவுடைய கட்டளைப்படி, அதாவது அவருடைய சித்தத்தின்படி அவருடைய சீசர்கள் படகில் ஏறி அக்கறைக்கு போறாங்க. நடுக்கடல், அங்கே நடுக்கடலிலே அங்க பாருங்க காற்று, கொந்தளிக்கும் அலைகள். அது எந்த நேரம் என்று சொல்லப்படுகிறது? 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் ஜாமம் என்றால் என்ன நேரம்? காலை 3 மணி தொடக்கம் சூரியன் உதிக்கும் வரைக்கும் இருக்கின்ற அந்த இடைப்பட்ட நேரம். பின்ன இவ்வளவு இருளாக இந்த கடல் இருந்திருக்கும், அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். அந்த வேளையிலே கடல் கொந்தளிப்பு பயங்கரம். நாங்கள் தப்புவோமா என்று சொல்லி அவங்களுக்கு சந்தேகம். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையின் படிதான் அவர்கள் சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு காத்திருந்தது பெரியதொரு ஆபத்து. ஆனாலும் கர்த்தர் இயேசு அவர்கள் மேல் தம் கண்களை வைத்திருந்து ஒரு சேதம் அணுகாமல் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களை கவனியுங்க. தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்து வாழும் தேவ பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எப்பொழுதும் ஒரு பெரிய நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த வேளையிலே நினைத்துக் கொள்ளுங்க அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளே. இப்பொழுது சிறு காரியத்தை குறிப்பொன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதி ஆகமத்திலே 37ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே யோசேப்புக்கு வயது எத்தனை? 17. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்திலே பாருங்க, யோசேப்புக்கு வயது 30. ஆதியாகமம் 41:53 யோசேப்புக்கு வயது 37. ஆதியாகமம் 45:6 யோசேப்புக்கு வயது 39. சரி, இப்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்க பின்பு எடுத்து நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. பின்ன 17 வயதுல அடிமையாக இந்த புற தேசத்துக்கு இந்த கொண்டு வரப்பட்ட யோசேப்பு இப்பொழுது சுமார் 22 வருடங்கள் தன்னுடைய சகோதரர்களுடன் தகப்பனுடன் அறிமுகமற்ற ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக சில காரியங்களை சொல்லிக் கொண்டுதான் உங்களுக்கு போகிறேன். குறித்து கொண்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று பாருங்கள், அல்லது நீங்கள் இந்த வீடியோக்களை கேட்கும் பொழுது போட்டு கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது தகப்பனின் விருப்பத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தன் சகோதரரிடம் சென்ற இந்த 17 வயது சிறுவன் யோசேப்பு தன் அன்பு சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டு கோபத்துக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகி
குடும்ப உறவுகளில் இருந்து அறுக்கப்பட்டவனாகி இங்கே அந்நிய தேசத்திலே அடிமையாக அங்கு செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவன் சிறைவாசம் அனுபவித்து வேதனைகளை அனுபவித்தும் பல துயரங்களை அனுபவித்தும் தனிமையை அனுபவித்தும் சகித்தும் அருமையானவர்களே தன்னுடைய தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்து தேவனுடைய சித்தம் தன்னிலே நிறைவேறும்படிக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த யோசேப்பு. அதனாலே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறது. இப்ப வாசியுங்க நீதிமொழிகளிலே 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன்படி இங்கே தேவனுடைய வேளை வரும் பொழுது அங்கே ஒரு எபிரேய அடிமை. யார் இந்த எபிரேய அடிமை? சொல்லுங்க. இந்த எபிரேய அடிமை யார்? யோசேப்பு. இந்த எபிரேய அடிமை எகிப்து தேசத்தின் அதிபதியாக பார்வோனால் உயர்த்தப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்வோனுக்கு அடுத்த இடம், அதாவது ஒரு நாட்டின் பிரதம மந்திரிக்கு சமம். ஆம், தேவனால் உயர்த்தப்பட்டார். யார்? ஒரு எபிரேய அடிமை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்படுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் முன் அறிவிக்கப்பட்டபடி கவனியுங்க. இப்பொழுது தேசமெங்கும் பஞ்சம் அங்கே உண்டாகிறது. பின்ன யோசேப்பு அவருடைய ஞானத்தினாலே, அதாவது அவருடைய அந்த ஆட்சியினால், அந்த ஆட்சி யோசேப்பினுடைய ஆட்சியினாலே எகிப்திலே போதிய ஆகாரம் அங்கே இருந்தது. எங்கும் பஞ்சம், எகிப்திலே போதிய அளவு ஆகாரம். ஏனைய தேசங்களுக்கும் கொடிய பஞ்சம். ஆகவே உணவுக்காக சகல தேசத்தாரும் தானியங்களை பெறும்படிக்கு எங்கே வருவாங்க? யோசேப்பினிடத்துல வருவாங்க, எகிப்துக்கு வர்றாங்க. பின்ன பாருங்க, கவனிக்க வேண்டும். தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதன் யோசேப்பால் எகிப்து தேசம் எங்கும் போதிய ஆகாரம் இருக்கிறது. பாத்தீங்களா? பின்ன கவனிக்க வேண்டும், தேவ ஆவியை பெற்ற ஜனங்கள் மத்தியிலே அல்லது சபையின் தலைமைகளிலே, தேவனுடைய பிள்ளைகளிலே, தேவ ஆவியை பெற்ற தலைமைகளினாலே சபைகளிலே என்ன இருக்க வேண்டும்? சொல்லுங்க, என்ன இருக்க வேண்டும்? ஆகாரம் இருக்கணும். என்ன ஆகாரம்? வசனம் என்ற ஆகாரம் இருக்க வேண்டும். வசனம் என்ற ஆகாரம் நிறைந்திருக்கும். அருமையானவர்களே, தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாயிருந்தால், தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளாயிருந்தால் அந்த இடமானது தேவ வசனத்தினாலே நிறைந்திருக்கும். போதிய ஆகாரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்குள்ள ஜனங்கள் அந்த தேவனுடைய வசனம் என்ற ஆகாரத்தினாலே அவர்கள் நிறைந்திருப்பாங்க. இன்றைய காலங்களில் வசனம் என்ற அந்த ஆகாரம் இன்றைக்கு இல்லாத இடங்களை நாடி இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அது வேதத்தில் சொல்லப்பட்டபடி நடந்து கொண்டிருக்க எச்சரிக்கை நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் என்ன உலக சிந்தை உடையவர்களாய், அதாவது உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட அந்த அனுபவம் இல்லாதவர்களாய் இருப்பதே இதற்கு முக்கிய காரணம், வேறொன்றுமில்லை. ஆகவே சொல்ல போனால், அங்கே சொன்னால் அவர்கள் சாவை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சத்தியத்தை பாருங்கள், கவனியுங்கள். ஆதியாகமம் 42வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து. எகிப்திலே என்ன இருக்குதாம்?
தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடம் போய் தானியத்தை பெற்றுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் பஞ்சம். பின் எங்கே தானியம் நிறைந்திருக்கிறது? எகிப்திலே நிறைந்திருக்கிறது. பின் ஆகவே அங்கே வார்த்தையை பாருங்கள், எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அங்கே சென்று தானியங்களை பெற்று வாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அதன்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சகோதரர்கள் எல்லாரும், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நம்முடைய பரம தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பின் ஆகவே சபை என்று எனப்படுவது, அருமையானவர்களே, ஏதோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் என்பது அர்த்தம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு அவ்விதமாகத்தான் இன்றைக்கு நடைபெறுகிறது. ஆனால் அருமையானவர்களை கவனிக்க வேண்டும், சபையானது தேவனுடைய வசனத்தினாலே நிறைந்திருக்கும். அது சத்திய வசனம். அதாவது தேவன் நமக்கு வழிகாட்டும் இடம் அதுதான் அருமையானவர்களே, அதுதான் அது. ஆகவே அது தேவனுடைய வீடு, அது ஜீவனுள்ள தேவனுடைய சபை, அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, மாறாக அருமையானவர்களே, உங்கள் பணம் பொருள் என்பவற்றை எதிர்பார்க்கிற இடமாக இருக்கிறதா? அல்லது மனித புகழ்ச்சி நிறைந்த இடமாக இருக்கிறதா? மனுஷரால் வரும் மேன்மைகளை வெளிப்படுத்தும் இடமாக இருக்கிறதா? நமது சுய இச்சைகளை நிறைவேற்ற வசதியான ஒரு இடமாக இருக்கிறதா? இன்னும் உலகத்தின் அரசியல் உள்ள இடமாக இருக்கிறதா? அல்லது ஏற்றத்தாழ்வுகளை காண்பிக்கிற இடமாக இருக்கிறதா? உலக மேன்மைகளையும் மனுஷ பாரம்பரியங்களையும் மேம்படுத்தி காட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கிறதா? அல்லது வியாபார நோக்கங்களை கொண்ட ஒரு இடமாக இருக்கிறதா? ஆகவே அவ்விதமாக இருக்கிறது என்றால் இது தேவனுடைய வீடு அல்ல என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்க. இதுதான் சத்தியம். அது தவறான இடம். அங்கே ஜீவன் இல்லை, அங்கே மரணம் ஆளுகை செய்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், தகப்பன் யாக்கோபால் காண்பிக்கப்பட்ட அந்த சரியான இடத்திலே அவருடைய குமாரர்கள் நிற்கிறார்கள். என்ன? ஆகாரம் இருக்கிற இடத்திலே அங்கே நிற்கிறார்கள். அங்கே அந்த இடத்திலே ஆவியை பெற்ற மனுஷனும் அங்கே நிற்கிறான். ஏன்? அவனுடைய ஆளுகையின் கீழ் அந்த இடம் நிறைந்த ஆகாரம் உடையதாய் இருக்கிறது. பின் ஆகவே தன்னுடைய இங்கே பார்க்கும் பொழுது இந்த எகிப்தின் அதிபதி யோசேப்பு, இப்பொழுது எகிப்தின் அதிபதி, 17 வயது சிறுவன் அல்ல, எகிப்தின் அதிபதி யோசேப்பு தன் சகோதரர்கள் இவர்கள் என்பதை கண்டுகொண்டார். தன்னுடைய சகோதரர்கள் தான் இங்கே வந்திருக்கிறார் உணவுக்கென்று சொல்லி இப்பொழுது அடையாளம் கண்டுகொண்டார். இப்பொழுது அவர் உடனடியாக தன்னை அவர் வெளிப்படுத்தவில்லை. இந்த சத்தியத்தை நன்றாக கவனியுங்க. அதனாலே தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தாததினாலே அந்த சகோதரர்களுக்கு இந்த யோசேப்பு அல்ல, எகிப்தின் அதிபதியை அவர்கள் கண்களாலே காணும் பொழுது அவன் ஒரு கொடூரமானவன், குற்றம் சாட்டுகிறவன், சிறைப்படுத்துகிற ஒரு அதிபதியாக அவர்கள் காணுகிறார்கள். ஏனென்றால் அவ்விதமாக அந்த யோசேப்பு அவர்களோடு நடந்து கொள்ளுகின்றார். பின் அவர்கள் யோசேப்பை அவர்கள் அடையாளம் காணவில்லை, எகிப்தின் அதிபதியாகவே காணுகிறார்கள். அந்த அதிபதியின் கடின நடவடிக்கைகளை குறித்து போய் தகப்பனுக்கு சொல்லுறாங்க. அங்கே இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், எங்களை போட்டு உலிப்பி தள்ளி போட்டான் பாருங்க அப்படின்றெல்லாம் தகப்பனோட போயிருந்து கதைக்கிறாங்க. இப்பொழுது அந்த எகிப்தின் அதிபதியை அவர்கள் பாருங்க, அந்த ருசித்து பார்த்த பின்னர் தான் அவர்கள் கடின அதிபதியாக அவனை காணவில்லை, கடின அதிபதியாக காணவில்லை என்று நாங்கள் வேதத்தின் மூலமாக காணுகிறோம். அது வரைக்கும் அவன் கடினமானவன். தேவனுடைய பிள்ளைகளே, இது யோசேப்பின் மனம் திரும்பிட்டாரா யோசேப்பு?
அல்லது அவனிலே உண்டான மாற்றமா? இல்லை. அந்த சகோதரர்கள் அவனை அறிந்து கொண்ட முறை அப்படிப்பட்டதாக இருந்தது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, கவனிங்க. அவர்கள் அந்த எகிப்தின் அதிபதி ஒரு கடினமான மனுஷனாக, ஒரு பொல்லாத மனுஷனாக கண்டாங்களே, அந்த வேளையிலும் கூட இந்த யோசேப்பு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அதற்கு வெளிப்படுத்தும் முன்னர் அவர்களிடத்திலே பரிவும் மன உருக்கத்தையும் காண்பித்த சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்து மட்டுமல்ல, அந்த பஞ்ச நாட்களிலே அவர்களுடைய சாக்குகள் நிறைய தானியங்களை இலவசமாக கொடுத்து அனுப்பியிருக்கிறார். தன்னுடைய அரண்மனையிலே ஒரு நல்ல விருந்தை ஆயத்தம் செய்து அவர்களையும் அழைத்து அவர்களோடு இருந்து அந்த விருந்தை உண்டிருக்கிறார். அருமையானவர்களே, எப்படியாக நடந்தாலும் அவர்கள் யோசேப்பை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அந்த எகிப்தின் அதிபதியாகவே அவர்கள் பார்த்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கும் அந்த அதிபதிகளுக்கும் பெரியொரு இடைவெளி இருந்தது. இதுதான் உண்மை. சிந்தித்து பாருங்க. ஒரு அதிபதிக்கு முன்னால நாங்கள் எப்படி போய் நிற்போம்? அதே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. பின்ன தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனாலும் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் போது மட்டுமே நாம் அவரை கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் அன்பும் நிறைந்த ஒருவராக காண முடியும். புரிந்து கொள்ளுங்க. ஆகவேதான் சங்கீதம் 34:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பின் ஆகவே நாம் ருசி பார்க்காமல் இருக்கும் வரை அவரை நாம் ஒரு கடினமான ஒரு தேவனாகத்தான் சில வழியிலே நாங்கள் காண முடியும். என்னை தண்டிச்சு போட்டாரே, எனக்கு அடிச்சு போட்டாரே, என்னுடைய ஜெபத்தை கேட்காம இருக்கிறாரே என்றெல்லாம், ஏன் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை? இப்படி ஒரு கடினமான ஒருவராகத்தான் நாங்கள் காணுகிறோம் அருமையானவர்கள். ஏன் அவரை ருசித்து பார்க்கவில்லை? நாம் சாகக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய பரம தகப்பன் வார்த்தையாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அருமையானவர்களே. அந்த வார்த்தை மாமிசமாகி, சொல்லுங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அங்கே பரிசுத்த பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திராவிட்டால் நமக்குள்ளே ஜீவன் இருக்காது. அதான் முக்கியம். இன்றைக்கு பாருங்க, இன்னும் விலகுவா உங்களுக்கு சொல்றேன். பைபிள் அறிவு நான் படித்திருக்கிறேன், பட்டம் பெற்றிருக்கிறேன், பைபிள் எல்லாம் கரைச்சு குடித்திருக்கிறேன், நல்லது. அந்த அறிவு இந்த தலையிலே இருக்கும் வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அறிவானது நம்முடைய இருதயத்திலே இறங்க வேண்டும். அதுதான் அது நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆகவே நாம் அந்த வார்த்தையாகிய இயேசுவை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் மரணத்திலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறுகின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தும் முன்பு பாருங்க, சில பரீட்சைகளின் ஊடாக அவர்களை நடத்தி செல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதான் இந்த கடினமான மனுஷனாக அவங்க நினைச்சாங்க. பல பரீட்சைகளை காணுகிறோம் அங்கே. அதாவது தன் சகோதரிடத்திலே பாருங்க, தன்னுடைய சகோதரரை யோசேப்பு அறிந்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஆக்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு யோசேப்பை தெரியவில்லை. ஆகவே இப்பொழுது அவர்களை பரீட்சை செய்து பார்க்கின்றார். யோசேப்பு தன் சகோதரத்திலே பொறாமை இருக்கிறதா, இன்னும் பகை உணர்வு இன்னும் இருக்கிறதா, ஒளிவு மறைவுகள் இருக்கிறதா, பொய்கள், மாய்மாலங்கள், அக்கிரமம் போன்றவை இருக்கிறதா என்று பரீட்சித்து பார்க்கிறார்.
அவர்களை குறித்து நன்றாக அறிந்தவர் அல்லவா யோசேப்பு, அனுபவப்பட்டவர் அல்லவா. பின் ஆகவே இவை எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிறார். ஆகவே அந்த வேளையிலே அவங்களுக்கு ஒரு இவர் கடின மனுஷனாக தெரிகிறது. பின்பு பாருங்க, தங்கள் தகப்பனுக்கு ஒரு வாக்கு ஒரு ஏதாவது ஒரு வருத்தத்தை அல்லது ஒரு வேதனையை உண்டாக்குகிறது இல்லை என்ற ஒரு முடிவு அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறதா என்பதையும் இந்த யோசேப்பு ஆராய்ந்து அறிகிறார். அருமையானவர்களே, அறிந்த பின்புதான் யோசேப்பு தன்னை, அதாவது இவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், இவர்களிலே அந்த முந்தின குணங்கள் எதுவும் இல்லை என்று அறிந்த பிற்பாடுதான் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை காணுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவும் நம்மை பல வழிகளிலே பரீட்சை பார்க்கிறார் அல்லவா. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் இயேசு நம்மை கடினமாக செயல்படுறார் நம்முடைய வாழ்க்கையில் என்று. இல்லை, நம்மை பல வழிகளிலே பரீட்சை பார்க்கிறார். அதை நாம் அறியாமல் இருக்கிறோம், அவ்வளவுதான். உண்மை என்னவென்றால் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே அந்த பரீட்சை கூடாகத்தான் நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரீட்சை கூடாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு வழிகளும் தேவ சித்தத்தின்படி நடவாமல் நம்முடைய சுய சித்தத்தின்படி நடந்து அக்கிரம செய்கைக்காரராய் இருந்தால் கர்த்தர் இயேசு தாம் இருக்கிற வண்ணமாக நமக்கு தம்மை வெளிப்படுத்த மாட்டார். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தாமல் எப்படி இருப்பார்? நம்முடைய, அதாவது தேவ சித்தத்துக்கு நாம் தேவ சித்தத்தை செய்யாமல், தேவ சித்தத்தை குறித்து நாங்கள் கவனிக்காமல், நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருந்தால் தேவனுடைய பார்வையிலே அது பெருமை. ஏனென்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. பின் ஆகவே நம்முடைய இருதயத்திலே பெருமை ஆளுகை செய்கிறது. இதை ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து அறிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? மறைவிடத்திலே இருந்து கண்ணீர் விட்டு துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். இதுதான் யோசேப்பின் செயல்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்த முன்பாக அவன் போயிருந்து அவன் பல இடங்கள் இருத்தி இரகசியமாக அழுதிருக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதுதான் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. எரேமியாவிலே 13வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. நீங்கள் இதை கேளாமற் போனீர்கள் ஆனால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கொண்டு போய் வீட்டை சென்று வாசித்து தியானிங்க. அருமையானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். கவனிங்க, தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை. நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவது தேவ சித்தம் முக்கியம். தேவ சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் அக்கிரம செய்கை. அருமையானவர்களே, அப்படி என்றால் சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தரம் அக்கிரம சிந்தை உடையவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம், அக்கிரம சிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சுட்டி காட்டப்படுகின்றது. பாத்தீங்களா? பின்னாகவே இதிலிருந்து நீ அறிந்து கொள்ளுங்க, நான் என்னிலே இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் சந்தோஷப்படுத்துகிறேனா அல்லது துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய மாயமுள்ள ஜீவியத்தை விட்டு மனம் திரும்பி தேவ சித்தத்தின்படி வாழாவிட்டால் அருமையானவர்களே, கர்த்தர் இயேசு தமது அன்பையும் மன உருக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்த முடியாமல் அவர் நமக்கு தூரமாய் இருப்பார். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் தூரமாய் அவர் துக்கப்பட்டு கொண்டே இருப்பார்.
துக்கத்தோடு இருப்பார். நீங்கள் வாசித்த இந்த ஆதி ஆகமத்திலே 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த வேத பகுதியிலே பாருங்க, தன் சகோதரரில் மாற்றம் உண்டாயிருக்கிறது என்று கண்ட யோசேப்பு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்பொழுது தான் சோதித்து பார்த்து தன்னுடைய சகோதரரிலே மாற்றம் உண்டாயிருக்கிறது. இதை யோசேப்பு உறுதி செய்து கொண்டார். இப்பொழுது அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த போகின்றார். வெளிப்படுத்தினார் என்றால் அது ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அல்லவா? இப்பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார்? தன் சகோதரருக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் சகோதரரை சோதித்து அறிந்து விட்டார். இப்பொழுது அவங்களுக்கும் இவருக்கும் இடைவெளி இல்லை. இப்பொழுது நெருங்கி வந்திருக்கிற நேரம். இப்பொழுது தன்னை வெளிப்படுத்த போகிறார். ஆகவே நாம் கர்த்தர் இயேசுவின் பிள்ளைகள் தான் அருமையானவர்களே. நாம் எல்லோரும் கர்த்தர் இயேசுவினுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் நாளுக்கு நாள் நடைபெற வேண்டும் அருமையானவர்கள். நாளுக்கு நாள் நாம் பெற்றுக்கொண்ட இந்த மனம் திரும்புதல், நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அல்லவா, அது மனம் திரும்புதல் ஒரு ஆரம்ப ரட்சிப்பு. ஆரம்பத்திலே இருந்த மனம் திரும்புதல், அதில் இருந்து அதோடு நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது அருமையானவர்களே. எங்களுடைய வாழ்க்கை பூராகவும் நாம் நம்முடைய கடைசி வரைக்கும் நம்முடைய மனம் திரும்புதல் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறினாலும் நாம் வாழுவது இந்த மாம்ச இந்த பாவ சரீரத்தினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 59:2 தயவு செய்து வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கும். கவனிங்க, உங்கள் அக்கிரமங்களே. நன்றாக கவனிங்க, இந்த வார்த்தை நீங்க நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. கவனிங்க, அக்கிரமம் என்றால் புதிய ஏற்பாட்டின்படி தேவ பிள்ளையுடைய அக்கிரம செய்கை எது? சொல்லுங்க, இப்பதான் சொல்லி தந்த அக்கிரம செய்கை எது? சொல்லுங்க. தேவ சித்தம் செய்யாமை. தேவ சித்தம் செய்யாமை புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிற அக்கிரம செய்கை. இந்த அக்கிரமங்களினாலே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது. பாத்தீங்களா? இப்ப ஆறால தேவனுக்கும் நமக்கும் இடையில பிரிவினை வந்திருக்குது, நம்மாலதான். பின் ஆகவே இதை நாம் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இப்ப வாசிங்க, ரோமரில் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நன்றாக கவனிக்க அருமையானவர்களே. ஆனபடியினாலே கிறிஸ்தவர்களாயிருந்து என்று எழுதப்பட்டிருக்குதா? இல்ல. இதைத்தான் நாம் கவனிக்கணும். கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருந்தென்று சொல்லி எழுதப்பட்டிருக்கா? இல்லை. கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாயிருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த பகுதியை கவனிப்போம். உங்களுடைய அடுத்த பாருங்கள், அடுத்த பகுதி என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க. அந்த ஏசாயா 59:2 வாசிங்க. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அக்கிரமம் என்ற ஒரு பாவம் இன்னொன்று. பாருங்க, அக்கிரமம் பாவம். பின் ஆகவே இந்த அக்கிரமும் பாவமும் நம்மிலே இருக்கும் பொழுது அருமையானவர்களே, தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி, அதே நேரத்திலே தேவனுடைய முகத்தை நாம் காண முடியாத ஒரு துப்பாக்கி நிலையில இருக்கிறோம். இதை எப்பொழுதாவது நாங்க உணர்ந்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது நாம் ஏதோ புறமக்களுக்கு என்று சொல்லி போட்டு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, இது நமக்குத்தான் ஆண்டவர் கூட பேசியிருக்கிறார். பின்ன உங்களுடைய பாவங்களே முதல் அக்கிரமங்கள், இப்பொழுது உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பின்ன அக்கிரமம்
நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவங்கள் நமக்கு அவர் செவி கொடாதபடி அவரின் முகத்தை மறைக்கிறது. பின் ஆகவே அருமையானவர்களே, உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்தி செல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக தொங்கும் பொழுது நம்முடைய உலகத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது, அருமையானவர்களே பாருங்க, பாவங்கள் எல்லாம் சுமந்திருக்கிறார் அல்லவா? அப்பொழுது பாருங்க, பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? உலகத்தின் பாவம் எல்லாம் நமக்காக அவர் சுமந்துட்டார். ஆகவே எப்பொழுதும் பிதாவை பார்த்து பிதாவே 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 என்று உறவாடி வந்த ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் அந்த ஸ்தானத்தை அவர் இழந்துட்டார். பிதாவே என்று கூப்பிடுற ஸ்தானத்தை இழந்துட்டார். ஆகவேதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். யாரால? நமக்காக. பாத்தீங்களா? நாங்க இதை மறந்து போயிடுறோம் அல்லவா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாங்கள் இறுதி வரை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் பாவ சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேளையிலே நாம் எப்பொழுதும் ஏதோ ஒன்றிலே தவறி விடுகிறோம். தவறிவிட்ட உடனே உடனடியாக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வோம். அதுதான் முக்கிய. அருமையானது. ஆகவே தேவனுடைய பிள்ளை, அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய மனம் திரும்புதல் நாளாந்த நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சித்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது துன்பம், தனிமை, புறக்கணிப்புகள், தடைகள், நிந்தைகள், அவமானங்கள் போன்ற பாதைகள் நமக்கு முன்பாக வைக்கப்படலாம். அருமையானவர்களே, வைக்கப்பட்டு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது பார்த்ததெல்லாம் அவ்விதமாத்தான். ஆனாலும் உங்களை எல்லா வேளைகளிலும் இந்த நேரங்களிலே தாழ்மைப்படுத்தி நடந்து கொள்ளுங்கள், உண்மையை காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு நிச்சயமாக நம்மோடு இருப்பார் என்ற அந்த நற்செய்தியை நாம் இன்றை பெற்றுக் கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்தின் அதிபதியாய் இருக்கின்ற அந்த யோசேப்பு தன் சகோதரருக்கு பாருங்க தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, இப்பொழுது நாங்கள் இறுதியாக முடிக்க போகின்றோம். இப்பொழுது வெளிப்படுத்தும் பொழுது இங்கே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. தனக்கு அருகிலே ஒருவர் நிற்கக்கூடாது என்று கட்டளை போட்டு விட்டார். தன் சகோதரரை தவிர. இவ்வளவு ஏன் இந்த கட்டளை வருகிறது? ஏன் தெரியுமா? இவ்வளவு நாளும் தன் சகோதரரோடு பேசும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்தாததாலே அங்கே எகிப்திய பாசையில தான் அவர்களோடு பேசுறார், அந்த எபிரேயரோட. அதற்கு ஒரு மொழிபெயர்ப்பார்கள் வைத்திருக்கிறாங்க. பின்ன மொழிபெயர்ப்பார்கள் நின்று அவர்களுக்கு மொழிபெயர்த்து கொண்டே இருப்பார். அவங்க பேசுறது இவருக்கு, இவரு பேசுறது அவருக்கு. ஏனென்றால் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தவில்லை யார் என்று சொல்லி. பின்ன ஆகவே அவர்களுக்கும் யோசேப்புக்கும் இடையிலே பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது. பின் ஆகவே அருமையானவர்களே, இந்த எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஒருவரும் தன்னுடைய அருகிலே நிற்க சம்மதிக்கவில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அப்படித்தான். யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொள்ள இருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு போங்கள், வெளியே போக பண்ணுங்கள் என்று சொல்லி கட்டளையை பிறப்பிக்கின்றார். பின்ன அதிபதியை சுற்றி யார் இருந்திருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எப்படி தன்னுடைய சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்த போறார். இப்ப தன்னை சுற்றி ஒருவரும் இருக்கக்கூடாது. யார்? மெய்காப்பாளர்கள் இருந்திருப்பாங்க, அவர் நிற்க கூடாது. பணிவுடைக்காரர் நின்றிருப்பாங்க அதிபதிக்கு முன்னால. எகிப்திய மொழியிலே இருந்து எபிரேய மொழிக்கு மொழிபெயர்ப்பிக்கின்ற மொழிபெயர்ப்பார்கள் இருந்தார்கள். எல்லோரும் போயிருங்க என்று சொல்லி கட்டளை கொடுத்துட்டார். இப்பொழுது சகோதரங்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க. இப்பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பு இந்த இருபக்கத்தாருக்கு நடுவே மொழிபெயர்ப்பாளர் தேவையாக இருந்தது முன்பு, இனி தேவையில்லை. இதுதான் உண்மை. முன்பு சகோதரரோடு தன்னை பேசுவதற்கு மொழிபெயர்ப்பாளர் தேவை, இப்பொழுது இனி தேவையில்லை.
எனக்கு அருமையானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தன் சகோதரனை இதுவரை அவர்களுக்கு விளங்காத எகிப்திய பாசையிலே பேசிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது தன் சகோதரர்களுடன் தான் சொந்த எபிரேய பாசையிலே பேச போகிறார். இனி மொழிபெயர்ப்பாளர் தேவையில்லை. நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு சிந்திச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. தன்னுடைய சகோதரருடைய மனம் திரும்பலை உறுதி செய்து கொண்ட யோசேப்பு இப்பொழுது தன் சகோதரருடன் தொடர்பு கொள்ள எந்த விதமான ஒரு தரகரும் தேவைப்படவில்லை. இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு தரகரும் மத்தியஸ்தரும் தேவைப்படவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய மனம் திரும்புதல் வாழ்க்கை மட்டிலே சிந்தியுங்க. நம்முடைய மனம் திரும்புதல் வாழ்க்கை மட்டிலே பரலோகம் எப்பொழுதும் சந்தோஷம் அடைகிறது அல்லவா? அந்த சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்க தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு தேவ சித்தம் இல்லாத ஊழியங்கள் எத்தனையோ நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் அதை விட்டு விடுவோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்டதிலே கர்த்தர் நேரடியாக தொடர்பிலே அங்கே அந்த தேவ சித்தம் செய்யாத இடத்திலே அவருடைய தொடர்பு இருக்க முடியாது. ஆனால் அங்கே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மனம் திரும்பலோடு அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கும் பொழுது நமக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் தேவையில்லை. அருமையானவர்களே, நாமும் அவரும் தொடர்பு பட்டுக் கொள்ளுகின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள, நாம் தேவனோடு உறவாட வேறு எந்த மத்தியஸ்தரையும் ஏற்படுத்தி கொள்ளுவதை அவர் விரும்புவதில்லை. அருமையானவர்களே, நேரடியாகவே தேவனோடு நீங்க தொடர்பு கொள்ளலாமே, நாம் தொடர்பு கொள்ளலாமே. என்ன தயக்கம்? அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது தானே. நீங்க போய் என்ன செய்யறீங்க? அங்கே ஒரு ஊழியக்காரன் வாரார், இஞ்சொரு ஊழியக்காரர் வாரார், அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஜெபிப்போம், இவர்கிட்ட போயிட்டு ஜெபிப்போம் ஓடுறீங்களே. ஆண்டவர் இதை விரும்பவில்லை. அருமையானவர்களே, உங்களுக்காண்டி மற்றவர்கள் ஜெபிப்பது நல்லது. ஆனால் நீங்கள் அவரை நம்பி ஓடுகிறீர்களே, அதை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் நேரடியாக தன்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள, நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 5வது 6வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம் தேவனும் கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவுடன் நாம் நேரடியாக தொடர்பு கொள்வதையே விரும்புகிறார். தேவனும் அவர்தான், கர்த்தரும் அவர்தான், இரட்சகரும் அவர்தான், நம்முடைய மீட்பரும் அவர்தான், எல்லாமே அவர்தான், தேவனும் அவர்தான். அவரோடு நாம் நேரடியாக தொடர்பு கொள்வதையே விரும்புகிறார். ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பாருங்கள், வாசித்து பாருங்கள். வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே நாம் உச்சரித்து நாங்கள் அவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த பூமியிலே தேவனோடு உறவாட, அந்த தேவ சந்தோஷத்தை அனுபவிக்க இயேசு கிறிஸ்து என்ற மத்தியஸ்தர் மாத்திரமே உண்டு. அவரே தேவன், அவரே கடவுள், அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய பரமபிதா, அவரே எல்லாம் அவர்தான். ஆகவே அவர் உங்களோடு விளங்காத எந்த பாசையிலும் பேச மாட்டார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. எந்த பாசையிலும் அவர் பேச மாட்டார். உங்கள் தாய்மொழியிலே பேசுவார். நம்முடைய தாய்மொழியிலே அவர் நம்மோடு பேசுவார். அவருடன் நீங்கள் தொடர்பு கொள்ள ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவையில்லை என்ற கவலை வேண்டாம். எனக்கு மொழிபெயர்ப்பாளர் தேவையே என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். அருமையானவர்களே, யோசேப்பு தன் சகோதரருடன் பேச சொந்த எபிரேய பாஷையிலே அவர் பேச தொடங்கினார் அல்லவா? தமஸ்குவுக்கு சென்ற அங்கே சவுலை சந்தித்த ஆண்டவர் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று அவருடைய சொந்த எபிரேய பாஷையிலேயே பேசினார். நாங்கள் வேதத்தை பாருங்க. ஆகவே கர்த்தர் தம்முடைய வேதத்தை நிறைவாக்கி இப்பொழுது நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் அல்லவா?
கையிலே அதை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். சில பேர் சொல்லுவார்கள் அல்லவா, என்ன சொல்லுவார்கள்? இந்த வேதத்திலே நீங்க வைத்திருக்கிற பைபிளிலே இயேசு இருக்கிறாரா, காட்டுங்க பார்ப்போம் என்று சொல்றதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீங்க. இயேசு எங்க? இயேசு இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து அங்கே இயேசு இருக்கிறாரா என்று சொல்லி காட்டுங்க. இயேசு இருக்கிறாரா என்பது முக்கியம் அல்ல அருமையானவர்களே. இயேசுவுக்குள் தான் இந்த பைபிள் இருக்கிறது. இயேசு எங்க தேட வேண்டாம், இயேசுவுக்குள் தான் பைபிள். அவர்தான் இந்த வார்த்தை. ஆகவே அதை நிறைவாக்கி நம்முடைய கையிலே தந்த பின்பு நாம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய தாய்மொழியிலே அவர் பேசி மகிழ விரும்புகிறார். நமக்கும் தேவனாய கர்த்தர் இயேசுவுக்கும் இடையே எந்த தரகரையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மெய்யான மனம் திரும்பலோடு கர்த்தர் இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ளுவோமா? அப்பொழுது இந்த பூமியிலே அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்போம். மறுமையிலே நித்தியமாய் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.